இன்றைக்கான மினி vlog பார்க்கலாமா? இன்றைக்கி ஃபஸ்ட் நாள் ஸ்கூல்னால 3 பேரும் காலையிலேயே எழுந்திரிச்சு ரெடி பண்ணி லன்ச்லாம் பேக் பண்ணி ரெடி பண்ணி கிளப்பிட்டோம். 3 பேருமே சமத்தா ஸ்கூலுக்கு கிளம்பி போயிட்டாங்க. ஹர்ஷிதாலாம் போன வருஷம் வந்து ரொம்ப அழுதான். இந்த டைம் அழுவான்னு நினச்சேன். பட் அழுகலை. குட் கேர்லாக கிளம்பி ஸ்கூலுக்கு போயிட்டா சிரிச்சுக்கிட்டே. அப்புறம் வர வழியில் நம்ம ரிலேஷன் ஃபங்க்ஷன் ஒன்று இருந்துச்சு, மேரேஜ் ஃபங்க்ஷன். அதுக்கு நான், ஆன்ட்டி, பிரதீஷா 3 பேர் போயிட்டோம். எப்போவுமே ஃபங்க்ஷன்னா 3 பேரும் தான் போவோம். போயிட்டு அங்கே கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் அங்கே ஃபங்க்ஷனில் வந்து இந்த பேப்பர் பிளாஸ்டிங்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதனால் அதெல்லாம் கொஞ்சம் நேரம் அப்படியே நான் கேமராவில் கேப்சர் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் அந்த ஈவெண்ட் ஒன்று நடத்துனாங்க, டிஜே வச்சுருந்தாங்க. அந்த டாய் ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்க. சூப்பராக டான்ஸ் ஆடினாங்க. அப்புறம் அந்த ஃபங்க்ஷனில் வந்து குழந்தைங்க வந்து அந்த பிளாஸ்ட் பண்ண பேப்பர்லாம் எடுத்து ஏர் கூலரில் போட்டு விளையாடிட்டு இருந்தாங்க. பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு. அதையும் நான் கொஞ்சம் அப்படியே கேப்சர் பண்ணிவிட்டு உட்காந்துருந்தேன். நம்மலாம் என்ன தான் ஃபங்க்ஷனுக்கு நீட்டாக கிளம்பி போய் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டாலும் வீட்டுக்கு வந்தால் இந்த நைட்டியை மாட்டி இந்த தலையை தூக்கி இப்படி கொண்டை போட்டால் தான் ஃப்ரீயாக இருக்குது. அப்புறம் இன்றைக்கி மட்டன் பிரியாணி வந்து அங்கிள் பண்ணி தர சொல்லியிருந்தாங்க. மட்டன் பிரியாணினா எப்போவுமே என்ன தான் பண்ண சொல்லுவாங்க. சிக்கன் பொறுத்தவரையும் அண்ணி பண்ணிடுவாங்க, பிரதீஷாவும் அண்ணி சேர்ந்து பண்ணுவாங்க. மட்டன் குழம்பு பொறுத்தவரை எங்கள் வீட்டில் ஆன்ட்டி தான் பண்ணுவாங்க. அப்புறம் இந்த பிரியாணி ரெசிபி வந்து நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க. திருச்சியில் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாமே என்னோடய பிரியாணி சாப்பிட்டவங்க எல்லாருமே கேட்பாங்க. நான் அதுக்குன்னே கண்டிப்பாக ஒரு வீடியோ நான் போடுறேன். ட்ரை பண்ணுறேன் தனியாக போடுறதுக்கு ரெசிபி வீடியோ. இன்றைக்கான டே எங்களுக்கு இப்படி தான் போச்சு. நெக்ஸ்ட் மினி vlogல பார்க்கலாம்.